என்ன படங்க தியேட்டரில் தேவைலாம் பார்க்காம விட்டுட்டோம் இந்த படத்தை அப்படின்னு ரொம்ப வருத்தமாகிப்போச்சு. படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்டர்வல் வரைக்கும் ஒரு பயங்கர என்கேஜிங்காக அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பயங்கர ஒரு கிரிப்பிங்காக முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் அங்கங்கே லேக்கானாலும் கடைசி ஒரு 30 நிமிஷம்லாம் நெருங்க போகும்போது இன்னும் நல்லா ஸ்பீடை ஏற்றி தரமாக படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு சிம்பிள் லைனாங்க, ஒரு மிஸ்ஸிங் செயின் கேஸை எடுத்துக்கிட்டு அது அப்படியே அப்யூஸ் கேஸாக மாறுது, திருப்பி கடைசியில் அது ஒரு மர்டர் கேஸாக மாறி நம்ம ஹீரோ இந்த சம்பவங்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சி படத்தை முடிக்கிறார். இதுதான் படத்தோட சிம்பிள் லைனு. ஆனால் மலையாளத்தில் அப்படி பின்னிருக்காங்க இந்த படத்தில். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எடிட்டிங். ஏன்னா எடிட்டிங் எங்கேயா தேவையில்லாத காட்சியாக உள்ளே வந்துச்சுன்னா படம் மொத்தம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். எடிட்டிங் எல்லாமே மிரட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு ஹீரோ குஞ்சப்போ இருக்காங்கல்ல, தரமான பெர்ஃபார்மன்ஸு. அவர் தான் அந்த படத்தையே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறாப்புல. படத்தில் பிரியாமணியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வர குழந்த, இன்னொரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மெயினாக இந்த படத்தில் அந்த வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க ஒரு 4 பேர், மிரட்டிட்டாங்க. உண்மையிலே சின்ன பசங்களாகவே இருந்தாலுமே தரமான ஒரு கேரக்டரு ரைட்டிங்கு, மிரட்டி விட்டாங்க. அதுலேயும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு மார்ச்சரில் வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் உட்காந்து வீட்டோட ஃபேமிலியோடு உட்காந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு தரமான படங்க. இந்த படம் இப்போ உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு லேட் ரிவ்யூ தான், ஏன்னா நானே லேட்டாக தான் படத்தை பார்த்துருக்கேன். உண்மையிலே தரமான படங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைடில் வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட்.